டொரண்டோ மேயர் தேர்தலுக்கு இன்னும் 80 நாட்கள் உள்ளன. அண்மைய கருத்து கணிப்பு ஒன்று டொரண்டோ மேயர் பந்தயத்தின் தற்போதைய நிலவரத்தை நமக்கு காட்டுகிறது. ஒரு புதிய கருத்து கணிப்பின்படி டொரண்டோவின் மேயர் பந்தயத்தில் இணைந்துள்ள புதிய உயர்மட்ட வேட்பாளர் போட்டியை விறுவிறுப்பாக்கி விரைவாக ஆதரவை பெற்று வருகிறார். லியாசன் ஸ்டார்ஜீஸ் என்ற தேசிய பொது கருத்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி கிறிஸ் அலெக்சாண்டருக்கு தற்போது பதிலளித்தவர்களுக்கு இடையே 10% ஆதரவு உள்ளது. டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் 47% ஆதரவுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். அதேவேளையில் நகரசபை உறுப்பினர் பிராட்போர்ட் 40% ஆதரவுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார். லியாசனின் முதன்மை அதிகாரி டேவிட் வேலண்டின் ஒரு அறிக்கையில் இந்த எண்கள் பந்தயம் இன்னமும் ஒலிவியா சவுக்கே சாதகமாக இருப்பதை காட்டினாலும் அலெக்சாண்டரின் கருத்து கணிப்பு எண்கள் கவனிக்கத்தக்க அளவுக்கு போதுமானவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த எண்கள் அலெக்சாண்டரின் தேர்தல் வருகை பிராட்போர்ட்டுக்கு ஒரு மூலோபாய சிக்கலை உருவாக்கக்கூடும் என்பதை காட்டுவதாக வேலண்டின் தெரிவித்துள்ளார். டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் 47% ஆதரவுடன் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். அதேவேளையில் நகரசபை உறுப்பினர் பிராட்போர்ட் 40% வாக்குகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளார் என்று புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கிறிஸ் அலெக்சாண்டர் தனது சொந்த மின்னஞ்சல் அறிக்கையில் தமது குழு வாக்காளர்களுக்கு தமது தேர்தல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதிலும் டொரண்டோவை சிறந்ததாக்குவதிலும் கவனம் செலுத்துவதாக கூறினார். 10-6 டொரண்டோ வாசிகள் என்னையோ எங்கள் குழுவையோ அல்லது எங்கள் ஆதரவாளர்களையோ இன்னும் சந்திக்கவில்லை. வரவிருக்கும் வாரங்களில் நாங்கள் உங்கள் வீட்டு கதவிலும் இணையத்திலும் இருப்போம். ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒரு திகதியையும் செலவையும் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர் கூறினார். டொரண்டோவில் வாழ்வது ஓரளவு பாதுகாப்பாக இருப்பதாக 49% மாணவர்களும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக 19% உணர்வதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மேலும் 23% பேர் ஓரளவு பாதுகாப்பற்றதாக உணர்வதாகவும் 7% மாணவர்கள் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். டொரண்டோவின் அடுத்த மேயராவதற்கான போட்டியில் இப்போது 37 வேட்பாளர்கள் உள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.